மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறல் கணக்குகள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நேர்மாறல் எதிர்மாறல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலப்பு மாறல் வந்து நம்ம பார்க்கலாம். கலப்பு மாறல் அப்படிங்கிறது எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமான டாபிக்னே சொல்லலாம். இது வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா இதில் எந்த சம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம். சரிங்களா? இப்போ ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ஆட்கள், நாட்கள், வேலை இது ஃபுல்லாக நம்ம கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு அன்னோன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து 2 செட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? ஆட்கள் 1, நாட்கள் 1, வேலை 1. அதே மாதிரி ஆல் 2, நாள் 2, வேலை 2. இந்த மாதிரி ஒரு பேர் கொடுப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு அன்னோன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, ஆல் 1 இன்ட்டு நாள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 பை வேலை 2. ஓகேவா? இதே இன்னொரு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா, அதே தான் ஆட்கள், நாட்கள், வேலை, அது போக எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நேரம் நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது கொடுத்தாலும் நமக்கு ஃபார்முலா வந்து அதே தான், ஆல் 1 இன்ட்டு நாள் 1 இன்ட்டு நேரம் 1. ஓகேவா? கீழே எப்போவுமே நமக்கு வேலை தான் இருக்கணும். வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 இன்ட்டு நேரம் 2 பை வேலை 2. ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு அன்னோன் இருக்கும். அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து வேலை 1ன்னு வரும். அல்லது ஒரு சில நேரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் வேலை பார்த்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது ஒன்று சம்பளம் கொடுத்தாலும் அதுவும் நமக்கு கீழே தான் போடணும். சரிங்களா? ஊதியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 8th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு சம் அதை வச்சு இருக்கும். ஊதியம் 1, ஊதியம் 2. சரிங்களா? ஒன்று வேலை வரும் அல்லது ஊதியம் வரும். அது மட்டும்தான் நமக்கு கீழே வரும். மற்ற என்ன கொடுத்தாலும் அது எல்லாமே மேலே தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சம்ம என்ன கேட்டாலும் போட்டலாம். ஓகேவா? ஸோ இதை பாருங்களேன், என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு டேட்டா. 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். சரிங்களா? அதாவது 15 பேர் ஒரு 12 நாள் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து ஒரு பாயை ரெடி பண்ணுறாங்க. அது எவ்வளோ மீட்டர் நீளம் இருக்கணும் அப்படின்னா 180 மீட்டர். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஆல் 1, நாள் 1, வேலை 1. சரிங்களா? ஆல் 1 ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க? 15 பேர் ஒரு 12 நாள் வேலை பார்த்து 180 மீட்டர். அதே மாதிரி ஆல் 2, நாள் 2, வேலை 2. சரிங்களா? இப்போ எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 32 பேர் எத்தனை நாள் வேலை பார்த்து 512 மீட்டர் நீளமுள்ள அது போல் ஒரு பாயை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன? ஆல் 1 இன்ட்டு நாள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 பை வேலை 2. சரிங்களா? இப்போ அந்த டேட்டாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 15 இன்ட்டு 12 பை 180 ஈக்குவல் டு 32 இன்ட்டு நாள் 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை வேலை 2 வந்து 512. நமக்கு இதுதான் தேவை. மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது நம்ம கீழே வரும். அப்போது 15 இன்ட்டு 12 இன்ட்டு 512 பை 180 இது அப்படியே கீழே வரும் 32 ஈக்குவல் டு நாள் 2. அப்போ அடி கொடுத்தா என்ன ஆகும்? 3 12. சரிங்களா? இங்கே வந்து 8 32ன்னு வரும். 1 இங்கே 6 0 6 18. 1 இங்கே 4ன்னு வரும். அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே ஒரு நாள் 4 மிச்சம் ஒரு 1 11 ஈர்னாங்க 8 மிச்சம் ஒரு 3. சரிங்களா? இங்கே ஒரு திருப்பி ஒரு 8 வரும். 1 இங்கே 1 மிச்சம் ஒரு 4 6 8 48. அப்போ எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 16 நாளில் நமக்கு வேலையை முடிப்பாங்க. சரிங்களா? இதுதான் லாஜிக். கொடுத்துருக்கதை எழுத போகிறீங்க, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அடுத்த சம் பாருங்கள்.
இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது, இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்களேன், இது வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு டேட்டா 81 மாணவர்கள். அப்போ ஆள் 1 81. வேலை வந்து ஓவியம் வரையணும். எவ்வளோ மீட்டர் நீளம் அப்படின்னா 448 மீட்டர் நீளம். அப்போ என்னோடய வேலை 1 வந்து என்ன வரும் அப்படின்னா 448. ஒரு ஓவியத்தை 56 நாட்களில், நாள் 1 வந்து 56. இது ஃபஸ்ட்டு டேட்டா. அடுத்த டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஆள் 2, நாள் 2, வேலை 2. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, எத்தனை மாணவர்கள். அப்போ ஆள் 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, 27 நாள் வேலை பார்க்குறாங்க. வேலை வந்து 160 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஓவியம் வரையணும். அப்போ இங்கே வந்து 160. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஃபார்முலா எழுதலை, டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். 81 × 56/448 ஈக்குவல் டு இங்கே ஆள் 2 × நாள் 2 வந்து 27, வேலை வந்து 160. ஓகே, நமக்கு ஆள் 2 தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும். 81 × 56 × 160/448 × 27 ஈக்குவல் டு ஆல் 2ன்னு வரும். அப்போ அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 3, அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா இங்கே 8ஆம் வாய்ப்பாடு அடி கொடுங்க. 8 40, மிச்சம் ஒரு 4 48, 6 48, இங்கே 2 0, இது கேன்சல் ஆகிரும். 23 60. அப்போ ஆல் 2 வந்து எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா 60 பேர் வேலை பார்ப்பாங்க. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த சம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து அடுத்த மாடல். எவ்வளோ நேரம் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டேட்டா வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆல் 1 எக்ஸ்ட்ரா நேரம் மட்டும் வரும். ஒரு 48 பேர் வேலை வந்து ஒரு வேலையை. அப்போ வேலை 1 இருக்க இடத்துல என்ன போடணும் அப்படின்னா 1ன்னு போடணும். 7 மணி நேரம். நேரம் 1 வந்து 7 மணி நேரம் 24 நாட்களில். அப்போ நாள் 1 வந்து 24. எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா வரும், எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, எனில் 28 ஆண்கள். ஆள் 2 வந்து 28 அதே வேலையை. அப்போ வேலை 1 வந்து என்ன வரும் அப்படின்னா, வேலை 2வும் என்ன வரும் அப்படின்னா ஒரு வேலை அப்படின்னு வரும். நாள் 1க்கு 8 மணி நேரம். நேரம் 2 வந்து 8. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணல. சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 48 × 7 × 24 கீழே 1 ஈக்குவல் டு இங்கே 28 × 8 × x/1. சரிங்களா, நமக்கு எக்ஸ் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துங்க. பெருக்கல் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் வரும். அப்போ 48 × 7 × 24 28 × 8 ஈக்குவல் டு எக்ஸு. 1 இங்கே 3, 1 இங்கே 4, 1 இங்கே 12. அப்போ 12 3 36ன்னு வரும். ஓகே, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம கான்செப்ட். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் எழுதிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அடுத்து இந்த மாடல் சம்ம நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எல்லாமே ஒரே டேட்டாவாக இருக்கும். 5 5 5, இந்த பக்கம் 50 50ன்னு இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் முடிப்பார். அப்போ என்ன வரும், 5 × 5/5 ஈக்குவல் டு எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் முடிப்பர். 50 × 4 நம்ம கண்டுபிடிக்கணும். கீழேயும் 50. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். ஓகே, ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து இது என்ன சொல்கிறாங்க, 210 ஆண்கள் நாள் 1க்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அப்போ 210 எல்லாமே நான் டைரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எல்லா டேட்டாவும் டைரெக்டாக எழுதும். 210 12 மணி நேரம் ஒரு வேலை. அப்போ வேலை இருக்கிற இடத்துல 1/1 18 நாட்களில் முடிப்பர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டிலேருந்து டேட்டா எழுதியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதே வேலையை. அப்போ அதே வேலைனா அதே ஒரு வேலையை நாள் 1க்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள். அப்போ ஆள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அடி கொடுத்தா என்ன வரும்,
இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 அடி ஆயிரும். ஓரன் 2 9 2 18 ஈரேலா 14 மூவேலா 21 1 இங்கே 6. ஓகே, அப்போ பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 9 54 54 × 3 5 3 15 150 4 3 12 162 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எத்தனை பேர் வேணும் அப்படின்னா எனக்கு 162 பேர் எனக்கு வேணும். ஓகே, அடுத்து ஒரு சிமெண்ட்ரி தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்கள் தான் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஆளுக்கு பதிலாக மிஷின் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுது. ஓகே, அப்போ ஆள் 1 இருக்கிற இடத்துல 36ன்னு போடணும். ஆள் 1 ஈக்குவல் டு 36 12 நாட்களில் நாள் 1 வந்து 12 7000 சிமெண்ட்ரி பைகளை தயாரிக்கிறது. வேலை வந்து பை தயாரிக்கணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா 7000. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் நாள் 2 வந்து 18 நாட்களில் எத்தனை பைகளை தயாரிக்கலாம். வேலை 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 36 12 இங்கே வந்து 7000 ஈக்குவல் டு 24 × 18/x. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை இந்த பக்கம் கொண்டு போங்க, இதை இந்த பக்கம் கொண்டு போங்க. இல்லை அப்படின்னா அப்படியே கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணுங்கள். நம்ம 2 விதமாக கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 நாங்க 12 இங்கே ஒரு நாள் 4 மிச்சம் ஒரு 3 7 நாங்க 28 மிச்சம் 2 5 0. ஓகே, அதுக்கப்புறம் எதால் அடி கொடுக்கலாம், 2ஆல் அடி கொடுக்கலாம். அடி கொடுத்தா என்ன வரும், 8 2 16 மிச்சம் 1 7 2 14 மிச்சம் 1 5 இங்கே 18ன்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 18 × 3/875 ஈக்குவல் டு 24 × 18/x. ஓகே, நமக்கு எக்ஸ் தான் வேணும். இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போ 18 × 3/875 இது அப்படியே கீழே வந்துடும். 24 × 18 கீழே வந்துச்சுன்னா மேலே 1 இருக்கும், கீழே வந்து எக்ஸ் இருக்கும். சரிங்களா, இப்போ அடி கொடுங்களேன். அடி கொடுத்தா என்ன வரும், இந்த 18ம் இந்த 18 நமக்கு கேன்சல் ஆகிரும். இதுவும் இங்கே 8ன்னு வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8 40 மிச்சம் 4 8 56 60 மிச்சம் 6 8 64 70. அப்போது எக்ஸ் வந்து என்ன வரும், அதாவது இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1/7000 ஈக்குவல் டு 1/x. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 2 பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 7000ன்னு வரும். சி ஆப்ஷனில் நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு மாடல் வந்து எப்படி அடி கொடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் தான் வேணுமா, எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணிட்டா 36 × 12 இது வந்து அப்படியே இங்கே போகும் இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு இது அப்படியே இங்கே வரும் 24 × 18 × 7000. கரெக்டாக? அப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணுமா, இதை கீழே கொண்டு வந்துங்க. இது கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். 24 × 18 × 7000 36 × 12 ஓர் 12 12 இங்கே 2 1 இங்கே 18 இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 7000 வரும். ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிடுறோம். இதையும் கிராஸ் பண்ணிடுறோம், இதையும் கிராஸ் பண்ணுறோம். பண்ண இந்த இது வரும். நமக்கு எக்ஸ் தான் வேணுமா, அப்போ மற்ற எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துங்க. சரிங்களா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது வேண்டாம். சரிங்களா, அடுத்து ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்யுது. அப்போது நாள் 1 வந்து எவ்வளோ அப்படின்னா 16 மணி நேரம் வேலை செய்யுது 6 நாட்களில். நேரம் 1 வந்து 15. சரிங்களா, வேலை வந்து சோப்பு தயாரிக்கிறது. எவ்வளோ சோப்பு தயாரிக்கிறோம், 9600. சரிங்களா, இங்கே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அது எதுவுமே நமக்கு கொடுக்கல. நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம், அதாவது ஆல்ரெடி ஒரு 15 மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம், அப்போ 15 + 3 18ன்னு வரும். சரிங்களா, 18 மணி நேரம் வேலை செய்து
14,400 வேலை 2 எவ்வளோ சோப்பு இப்போ தயாரிக்கணும்? 14,400 சோப்புகளை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 6 × 15/9600 ஈக்குவல் டு இங்கே 4 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x × 18/14,400. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ் தான் வேணும். இது இந்த பக்கம் கொண்டு போகட்டும், மேலே உள்ளது கீழே வரும். அப்போ 6 × 15 கீழே இருக்கிறது அப்படியே மேலே போகும். 14,400 மேலே உள்ளது அப்படியே கீழே வரும் × 18 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ அடி கொடுங்களேன். ஒரு 2 0க்கு 2 0 நமக்கு அடியாயிரும். 6ஆம் வாய்ப்பாடு அடி கொடுங்க. 16 6 96, இங்கே 24 6 144. அடுத்து திருப்பி 6ஆம் வாய்ப்பாடு. 3 6 18, 4 6 24. 1 இங்கே 4 16, 1 இங்கே 5, 2 3. அப்போ 15/2 7.5 வரும். 7.5 நாள்னு வரும். சரிங்களா? இந்த இருக்குது 7 1/2. ஓகேவா? 7.5 நாள். இந்த சம்ம நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையின் 2 மடங்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறோம். சரிங்களா? இந்த வேலையை போல் 2 மடங்கு அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது 2ஆல் பெருக்கணும். இங்கே எத்தனை வேலை பார்க்குறோம்? ஒரு வேலை தான் பார்க்குறோம். அப்போ இது 2ஆல் பெருக்குனா இங்கே 2ன்னு வரும். அப்போ வேலை 1 இருக்கிற இடத்துல 1 போடணும், வேலை 2 இருக்கிற இடத்துல 2ன்னு போடணும். சரிங்களா? இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து லாஸ்ட்டு சம்மு. இதில் என்ன சொல்கிறாங்க? 6 சரக்கு வண்டிகள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆட்களே, அடுத்து மிஷின் வேலை பார்க்குது, இப்போ வந்து ஒரு வண்டி வேலை பார்க்குது. சரிங்களா? அப்போ ஆல் 1 6 நாட்கள். எத்தனை நாள் வேலை பார்க்குது? 5 நாளில் 135 டன் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன. அப்போ என்னோடய வேலை வந்து என்ன அப்படின்னா, இந்த சரக்கை வந்து நான் மூவ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ என்னோடய வேலை 1 வந்து 135. ஓகே, அடுத்து எனில் 180 டன் சரக்குகளை, வேலை 2 வந்து எனக்கு என்ன அப்படின்னா 180 டன்னு நான் இடத்த மாற்றணும். 4 நாட்களில் இடம்பெயர்க்க, நாள் 2 வந்து இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? ஓகே, அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமானது. எத்தனை எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒரு 6 வண்டி என் கையில் இருக்குது. இப்போ இது போக இன்னும் எத்தனை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்பவும் போல் செய்யுங்க. கடைசி என்ன பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் 6 × 5/135 ஆல் 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். × 4/180. நமக்கு ஆல் 2 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ 6 × 5 கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும், ஈக்குவல் டு ஆல் 2. அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 இங்கே 20 7 27. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 9 3 27. இங்கே 2 1 இங்கே 2 9 18. அப்போ 1 0ன்னு வரும். அப்போ ஆல் 2 வந்து என்ன வரும் அப்படின்னா 10. இந்த 10 அப்படிங்கிறது நீங்கள் ஆன்சராக போட்டிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 10 தான் வச்சுருப்பாங்க. இது வந்து நமக்கு வராது. நம்ம கொஷின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா எத்தனை வண்டி வேணும் அப்படின்னு தான் நம்ம கேட்குறாங்க. ஆல்ரெடி கையில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போது 10 - 6 ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4ன்னு வரும். அப்போது கூடுதலாக இன்னும் எத்தனை வண்டி வேணும் அப்படின்னா 4 வண்டி எக்ஸஸாக இருந்தால் போதும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இதுவும் நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து முக்கியமானது அப்படின்னா கூடுதலாக எத்தனை தேவை அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது போக இன்னும் ஒரு சில சம்மெல்லாம் இருக்குது. சரிங்களா? அது புக்கில் இருக்கும், அதை நீங்கள் லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கான்செப்ட் இது தான். கொடுத்துருக்க டேட்டாவை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு 2-3 சம்முக்கு எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே டக்குன்னு போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமான சாப்டரு, அதே மாதிரி ஈஸியாகவும் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ கலப்பு மாடல் வந்து நமக்கு அவ்வளோதான். இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதே மாடலில் தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஒரு 1 or 2 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. அது அந்த இது பார்க்கும்போது சொல்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.